ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி நல்ல ஒரு காரசாரமான தக்காளி கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி, அதுக்கு தேவையான அளவு வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை. இப்போ ஒரு வானலில் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இந்த தக்காளி பட்டை மிளகாயை நல்லா வேக போடலாங்க. இந்த தக்காளி நல்லா வேகணுங்க. பட்டை மிளகாயும் நல்லா காரமாக இருக்கிறதுக்காக. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சால் அதோட டேஸ்ட்டு வேறையாக இருக்கும். இதே நம்ம வானலில் எண்ணெய் ஊற்றி வதக்கி செஞ்சாலும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இதை இங்கே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சுங்க. தக்காளி பட்டை மிளகாய் கொஞ்சம் உப்பு வச்சு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ வானலில் இதுக்கு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். ஆனால் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடணுங்க. இது அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச சட்னியை இதில் ஊற்றி கொதிக்க விடணுங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும். நல்லா அந்த தக்காளி ஏற்கனவே நல்லா தக்காளி வெந்துருச்சு, இருந்தாலும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 5 நிமிஷமாவது இதை கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த சட்னிலேயே இப்போ நீங்கள் அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கடலை மாவும் சாம்பார் தூளும் நல்லா கலந்து இதில் ஊற்றுனீங்கன்னா இது தாங்க தண்ணி சாம்பார். அதுவும் நல்லா கெட்டியாக நல்லாவும் இருக்கும். இது நீங்கள் அப்படி கலக்காமல் வச்சுருந்தா கூட இந்த கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பக்கத்து அடுப்புலேயே ஒரு தோசையை ஊற்றிடலாங்க. பாருங்கள், அதுக்குள்ளே சட்னி நல்லா கொதிச்சிடுச்சு. இது கொதிச்சதுக்கப்புறம் கம்மியாக தான் வருங்க. நல்லா இது நல்லா வற்ற வைக்கணும்னு சொல்லுவாங்க. தோசை ரெடி ஆகிடுச்சு.